சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அலுவலகம் அருகில் ஒருநாள் தர்ணா தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில தலைவர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், மதுரை, சமயநல்லூர், சென்னை தலைமையகம் ஆகிய 3 துணை மின் நிலையங்களை 2 ஆண்டுகள் பராமரித்தல், இயக்குதலுக்கு ரூபாய் 93.67 லட்சத்திற்கு தனியாருக்கு தாரை வார்க்கவும், உயர் அழுத்த மின்பாதை 300 கிலோமீட்டர் தூரம் 3 வருடம் பராமரிக்க ரூபாய் 3 கோடிக்கு டெண்டர் விடவும் அனுமதி அளித்துள்ளது மின்துறை. மேலும் இதுவரை வழங்கி வந்த 20% போனஸை 10% குறைத்து அறிவித்துள்ளது. இதுகுறித்து பலமுறை பேச்சுவார்த்தை நடத்த கேட்டுக்கொண்டும் அரசு செவி சாய்க்கவில்லை. இதனை கண்டித்து இன்று ஒருநாள் தர்ணா போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். முக்கிய நிர்வாகிகள் தோமுச நிர்வாகி மணிமாறன் தலைமை தாங்கினார். கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் ராஜேந்திரன், தனசேகரன், பழனி, சந்திரசேகரன் உட்பட 12 சங்கங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஜெய்சங்கர் மின்வாரிய மத்திய அமைப்பினுடைய தலைவர் தம் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இன்னைக்கு மின்சார வாரியத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள தர்ணா என்பதை நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 80% பொறியாளர்கள், தொழிலாளிகள், அதிகாரிகள் முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 15-20% மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. ஒரு வார காலத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்ட முடிவு மிக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், வாரிய தலைவர் பங்கஜ்குமார் பன்சால் அவர்களுடைய தொழிலாளர் விரோத, தொழிற்சங்க விரோத நடவடிக்கை காரணமாக தொழிலாளிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனியார் துறையை வேகமாக உள்ளே புகுத்து உட்புறம் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொழிலாளிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக மாறினால் அது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் விளைவை ஏற்படுத்தும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படக்கூடிய அளவு கூட மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதனால் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், மின்சார வாரியம் தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி சுமூகமான உறவை எட்ட வேண்டும். மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி சுமூக உறவை எட்டுவதாக 2 மாதங்களுக்கு முன்பு சொன்னார். அவருடைய வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே உடனடியாக மின்துறை அமைச்சர் இதில் தலையீடு செய்து மின்சார வாரியத்தில் ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்சங்கர் தலைவர் மின்னுடைய மத்திய கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக.